பிரைஸ் தி லார்ட். ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனமுள்ளவனோ தன் தாய்க்கு சஞ்சலமா இருக்கிறான் என்று நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கான வேத பகுதி நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம். உங்களுக்கான வாசிக்கிற, என்னோடு சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் இந்த அதிகாரத்தின் மூலமாக உங்களோடு பேசுவார். 10 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சாலமோனின் நீதிமொழிகள். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமா இருக்கிறான். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கும் தப்புவிக்கும். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்கருடைய பொருளையோ அவர் அகற்றி போடுவார். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் வேழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சையை உண்டாக்குகிற மகன். நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும். இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான், அலப்புகிற மூடன் விழுவான். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். கண்சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான், அலப்புகிற மூடன் விழுவான். 10 கன்னிகைகளுடைய கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது போலதான் புத்தியுள்ள மகன் கோடை காலத்துல தனக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்து வச்சுப்பாங்க. ஆனா புத்தி இல்லாதவங்க அறுப்பு காலத்துல தூங்கி சோம்பலா இருந்து தன்னிடத்துல ஒன்றுமே இல்லாம துன்மார்க்கரமா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்துல நம்ம கையின் பிரயாசங்களை ஒன்றும் ஆசிர்வதிக்காம நம்மிடத்துல எல்லாவற்றும் அவர் அகற்றி போடுவார். நீதிமான்களாய் நம்மை தேவன் அநேகருக்கு முன்பாக நம்மை அவர் புகழ்பெற்று விளங்கும் பண்ணும்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் நாம் துன்மார்க்கமாய் வாழும் பொழுது கர்த்தர் நம்ம கையில நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்காமல் நம்ம கையில ஒரு பொருள் கூட இல்லாம அதை அகற்றி விடுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நீதிமான்களை பசியினால வருந்து விடார், ஆனால் துன்மார்க்கனுடைய பொருளையோ அவர் அகற்றி விடுகிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். நாம் உத்தமமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வருகிற எல்லாம் கோணலான சிக்கலான வழிகள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு விலக்கி பாதுகாக்கிறார். நம் இருதயத்துல அவருடைய கட்டளைகளை நாம கை கொள்ளும் பொழுது மட்டுமே நம்ம ஞானமுள்ள பிள்ளைகளாய், மூடன் என்று பெயர் வாங்காமல் நம்ம ஞானமுள்ள பிள்ளைகளாய், தகப்பனையும் தாயையும் நம்ம சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளா மட்டும் அல்லாம நம்ம பரம பிதாவாகிய தேவனையும் நம்ம சந்தோஷப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நீதிமானுடைய சிரசின் மேல் அவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் தங்கும் என்று தேவன் நம்மோடு பேசி நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உங்க வீட்டுல இருக்கிற சிறு பிள்ளைகளிலிருந்து வாலிப பிள்ளைகள் வரைக்கும் இந்த நீதிமொழிகளை படிக்க சொல்லுங்க. நல்ல ஆலோசனையினால பிள்ளைகள் வளரும்படியாய் அநேகருக்கு இந்த வசனங்களை நீங்க போதீங்க. 10 வசனங்கள் மட்டும்தான் இங்க படிச்சிருக்கேன். இன்னும் இந்த ஃபுல் அதிகாரம் படிங்க. இதன் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.